ஒரு சிஷ்யன் என்ன பண்ணாராம், குரு கிட்ட வந்து புண்ணியம் பண்ணவனா யாருன்னு கேட்டாராம். அதுக்கு குரு சொன்னார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எறும்பு ஒன்று கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு மந்திரம் சொன்னீங்க, அது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிஷ்யன் சொல்கிறாரு, நீங்கள் தானே குரு சொல்லியிருக்கீங்க, எந்த ஒரு பாவம் தெரியாமல் பண்ணால் கூட அந்த பாவத்துக்கான ஒரு பரிகாரமாக கடவுளோட மந்திரத்தை சொன்னால் பாவம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு எறும்பையே கொன்னுட்டேன், அந்த எறும்போட ஆத்மா வந்து முக்தி நிலை அடையணும்னு அந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு குரு சொன்னார், அந்த எறும்பு செத்து போயிடுச்சு, அது இறந்தாலும் ஒரு மனுஷனால் ஒரு தெய்வீக மந்திரத்தை சொல்லி தான் அந்த ஆத்மா வந்து கடவுள்கிட்ட அடையணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒரு வரம் வாங்கி பிறந்திருக்கு பற்றியா, அதுதான் புண்ணியம். அதனால் ஒரு எறும்பாக இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணமும் ஒரு நல்ல ஒரு குணமும் இருந்தால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியுன்றதுக்கு இது ஒரு சாட்சி. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.